அந்த வருஷத்துல வர்ற டேமேஜ் இந்த நிறுவனம் ஏத்துக்குவான். அடுத்த வருஷம் அவருக்கு கட்டணும், புதுப்பிக்கணும். அது எத்தனை வருஷம் இன்சூரன்ஸ் ஒவ்வொரு நிறுவனத்தில் ஒரு கணக்கு வச்சிருப்பான். அதனால அந்த விஷயம் நமக்கு தெரியாது. அவன் என்ன மாதிரி வச்சிருந்தாலும் சரி, அந்த இன்சூரன்ஸ் என்பது நமக்கு ரிட்டர்ன் வரப்போறது கிடையாது. கூட்டாக சேர்ந்து மெடிக்கலுக்கு எல்லாரும் பொறுப்பேற்கிற மாதிரி இது உறுத்தல் இல்லாம நம்ம செய்யலாமே. இதுக்கே நிர்பந்தம் ஒரு பத்தவா கொடுக்கணும். நிர்பந்தம் ஒரு அவசியம், நெருக்கடியில் நாம இருக்கிறோம் அப்படின்னா எல்லாமே நெருக்கடி, மனுஷனை கூட கொண்டுட்டு போயிருவான். அப்ப அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அது நிர்பந்தம் வரும்ல. இதை சொல்ற மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் இதே காரணத்துக்கு தெரியுங்களாமா. இவங்க சொன்ன காரணம் சரின்னு சொன்னா, கலவரத்தில் சொத்துக்களை மட்டும் தான் காலி பண்றான், ஆளையும் தான் காலி பண்றான். அதனால என்ன வேணும்னு திட்டமிட்டு என்ன கொண்டுடலாம், அதுக்காக லைஃப் இன்சூரன்ஸ் செய்யலாமா? அது கூடாதுங்கிறாங்க. அதாவது ஒரு தெளிவற்ற ஒரு நிலையில போயிட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம அப்படி போக தேவையில்லை. நமக்கு மார்க்கத்துல இன்னது தடைன்னு தெளிவா இருக்கு. அதுல வட்டி தடைன்னு இருக்கு. இந்த மேட்டர் வட்டி கிரவுண்ட்லயும் சூது கிரவுண்ட்லயும் தான் விளையாண்டுகிட்டு இருக்குது. இந்த இன்சூரன்ஸ் மேட்டர்லாம் ஒரு பக்கம் பார்த்தா சூதா இருக்கிறது, ஒரு பக்கம் பார்த்தா வட்டியா இருக்குங்கிறத சொல்றாங்க. சரி, வட்டியா இருந்தால் வேணாம். எதுல வட்டிங்கிறது வருதோ கண்டிப்பா அது என்ன பேரணி வச்சுக்கிட்டு வந்தாலும் சரி ஹராம் தான். எது சூதுன்னு வருதோ அதுல என்ன பேரணி வச்சுக்கிட்டாலும் ஹராம் தான். வட்டி சூதுங்கிறது வரலன்னா அதையே மட்டும் நம்ம வட்டின்னு சொல்லுவானே, அதையே சூதுன்னு சொல்லுவானே. அந்த அனுகூலங்களை நம்ம பயன்படுத்திக்கலாமே. அதனால நம்ம கஷ்டம் இல்லாம போயிருமே, பிச்சைக்கு தேவையில்லாம போயிருமே. அதிகமான பேர் இந்த மெடிக்கலுக்காக வேண்டியும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டதுக்காக வேண்டியும் மக்கள்கிட்ட கையேந்திக்கிட்டு இருக்காங்க. அதை கூட்டாக எல்லாருமே சேர்ந்து என்ன செய்யறோம், ஒரு முஸ்லீம்களுக்கு மத்தியில் கூட்டா இருக்கிற மாதிரி ஒட்டுமொத்த பல சமுதாயம் சேர்ந்து கூட்டா பொறுப்பேற்றுக்கிறது தான் அதுல உள்ள விஷயம் இருக்கிறது. அதனால இது இந்த இன்சூரன்ஸ் நிறைய உறுப்பு கூட இருக்குது. கண்ணுக்கு இன்சூரன்ஸ் பண்ணலாம், என் மூக்கு டேமேஜ் ஆகக்கூடாது இன்சூரன்ஸ் பண்றாங்க. அந்த கிறுக்குத்தனம்லாம் பண்ணக்கூடாது, அது டூ மச் ஓவரா இருக்கு. அந்த மாதிரிலாம் பண்றாங்க. மூக்குக்கு பல்லுக்கு இன்சூரன்ஸ், அந்த பல்லு ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னு சொன்னா அது கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணி என்ன செய்வான், அதுக்கு பணம் கட்டிட்டு வருவானோ. பல்லு மூக்கு முடிக்க கூட பண்ணலாம் வழங்குதா, எதுக்கு வேணாலும் பண்ணலாம், அவனுக்கு காசு தான் வழங்குதா. நம்ம அந்த மாதிரி ஒரு கிறுக்கு விளையாட்டு காட்டுறாங்கல்ல, அது வேண்டியது இல்லை. அதை விட்டு நம்ம என்ன செய்யலாம், வாகனம் நீங்க விரும்பாட்டாலும் நம்ம பண்ணித்தான் ஆகணும். அது கூடாதுங்கிறவங்க பார்வையிலேயே கூட நிர்பந்தது. நீங்க எனக்கு இன்சூரன்ஸ் இல்லாம வண்டி தாங்கன்னு தரமாட்டாங்க. வீடு, கடைகள், மெடிக்கல் இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. வட்டி வந்தா கூடாது, இதை விளைவிக்கிறேன். அதனால சூதாட்டங்கிறது இதுல மேட்டர் வராது. அடுத்தது என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அதாவது ஒரு தொழில் நம்ம பண்றோம், நம்ம எந்த வகையிலும் உழைப்பு செய்யவே இல்லை. உழைப்பு செய்யாம என்ன செய்யறோம்னா, ஒரு ஆள் ரூபாயை கொடுத்துட்டு நீங்க லாபத்தில் எனக்கு பங்கு தாங்கிறோம். நம்ம ஒரு ஆள் ரூபாயை கொடுக்குறோம், அவர் கடை வச்சிருக்காரு, அவர் வியாபாரம் பண்ற, அவர் உழைக்கிறாரு. இது ஏறக்குறைய ஒரு உழைப்பு இல்லாம தானே ஒரு வட்டி மாதிரி. ஒரு ஆண்டு ரூபாய் கொடுத்துட்டு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துறது, இதுல வரக்கூடிய பாய்தா எனக்கு தாங்க அப்படின்னு சொன்னோன்னே, வரக்கூடிய உங்களுக்கு பாதி எனக்கு பாதி அப்படி அவர் சொல்றாரு. இதை பார்த்தோம்னா வியாபாரம் மாதிரி தெரியுது. ஒரு பக்கம் பார்த்தா இது அநியாயமா இருக்கு, ஒரு உழைப்பு ரூபாய் கொடுத்து உட்காந்துக்கிட்டு வட்டி வாங்குறவங்க வாங்கி தின்னுட்டு இருக்காங்கிற மாதிரி தெரியுது. இது மார்க்கத்தில் என்னன்னு கேட்டா, இது மார்க்கத்தில் தப்பு கிடையாது. எப்ப தப்பு இல்லைன்னு சொன்னால், அந்த வியாபாரத்தில் உள்ள லாபம் நட்டம் இரண்டுக்கும் நீங்க பொறுப்பேற்றுக்கணும். மாசம் 3000 ரூபாய் குறைஞ்சிச்சு நடக்கிற வேற அப்படின்னா வட்டி. அது நான் 10 லட்சம் ரூபாய் தருவேன், நீ மாசம் என்ன செய்யணும், 30,000 ரூபாய் தந்துகிட்டு இருக்கணும், அது குறையவே கூடாது அப்படின்னு நிர்ணயிச்சா என்ன ஆயிரும், வட்டியா போயிடும். நீ 10 லட்சம் ரூபாய் கொடுங்க, என்ன செய்யுங்க, அதுல என்ன லாபம் வருதோ, 10 லட்சம் ரூபாய்க்கு 50,000 ரூபாய் லாபம் வருதா, நீங்க 25 ரூபாய் வியாபாரம் பண்றீங்கல்ல, அதுக்கு வச்சுக்கிறீங்க. பணம் ஏன் பணம் தானே, அதுக்கு ஒரு 25 ரூபாய் தாங்க. அந்த மாதிரி லாப நட்டத்தை பங்கு வைத்துக் கொண்டோமே ஆனால் அது சரியா வருமான்னு கேட்டா, அது வருங்கிறதுக்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குது. எப்படி ஆதாரம் இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்கன்னு கேட்டா, ஹைபர் போர்ல ஹைபரை கைப்பற்றிக்கிறாங்க. அப்ப ஹைபர்ல உள்ள நிலங்கள்லாம் நம்ம இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு அது சொந்தமாயிரும். ஒரு நாட்டை கைப்பற்றிக்கிட்டா சொந்தமாயிரும். ஆனா ஹைபர்ல யகூதிகள் தான் அங்க இருக்கிறாங்க. அப்ப யகூதிகள் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, இந்த நிலம் எங்க நாட்டுல எங்க பகுதியில் இருக்குது, நீங்க உங்க கவர்மெண்ட்ல வந்துருச்சு, அதை எங்களுக்கு தாங்க, நான் தர மாட்டேங்கிறாங்க. இந்த அடிப்படையில் தாங்க. எந்த அடிப்படையில் தாங்க? நிலத்தை உங்க நிலம், வேலை நாங்க செய்யறோம், முதல் நாங்க உழைக்கிறோம், கிடைக்கிறோம், நாங்க ஆளுக்கு பாதி. ரசூலுல்லாஹ்ட்ட அக்ரிமெண்ட் போடுறாங்க. எப்படி? இந்த ஹைபர்ல உள்ள நிலம் பரிசுமான தோப்பு நாங்க பாத்துக்கிறோம், நாங்களே எல்லாம் நிர்வாகம் பண்ணி, உங்களுடைய முதலீடு உங்க நிலம் தான், அது உங்க ப்ராப்பர்ட்டி, அதுல நாங்க வேலை செய்யறதுக்காக வேண்டி 100 கிலோ வந்துச்சுன்னா நாங்க 50 கிலோ எடுத்துக்கிறோம், உங்களுக்கு ஒரு 50 கிலோ தருவோம், ஒரு டன் வந்துச்சுன்னா 1/2 டன் நாங்க எடுத்துக்கிறோம், உங்களுக்கு 1/2 டன் தருவோம், பாதிங்கிற பாதி தான் இருக்குன்னு அவசியம் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதியை நிர்ணயம் பேசுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்துக்கிட்டு கொடுத்துட்டாங்க. அது புகாரில 2286, 2329, 2331, 2338, 2499, 2720, 3152, 4248 ஆகிய ஹதீஸ்கள் எல்லாம் இது இருக்குது. அப்ப அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஒரு இடத்தை கொடுத்துட்டு, அது ஸ்லிப்பிங் தான். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன உழைச்சாங்க, இஸ்லாமிய அரசாங்கம் என்ன உழைச்சிச்சு, ஒரு உழைப்பும் செய்யல. ஸ்லிப்பிங், அது காசை கொடுத்தா என்ன, நிலத்தை கொடுத்தா என்னங்கிறேன். நிலங்கிற ஒரு சொத்து தானே, அந்த சொத்தை அவங்க கொடுத்துட்டு அதுல இருந்து வரக்கூடிய உழைக்கிறவங்க யார், அவங்க உழைக்கிறது, வேலை செஞ்சது எல்லாம் பாடுபட்டதும் அவங்க தான், நிர்வாகம் பண்றதும் அவங்க தான் பண்ணுவாங்க. ஆடு வராம மாடு வராம திங்காம தண்ணி ஊத்துறது எல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க.
இவங்க பணத்தை மட்டும் போடுறாங்க ஏறக்குறைய அந்த அந்த இடத்தை அவங்க சொந்தமா இருக்கறனால. அப்ப இதுல 50-50 ரசூலுல்லாஹ் வாங்கியிருக்காங்களா இல்லையா? ஒண்ணு வராட்டி கேட்க மாட்டாங்க. அதான் டாபிக். ஒண்ணு வராட்டி என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அது நஷ்டமாயி போச்சுன்னு வைங்க, அதுல அப்ப என்ன செய்வாங்க, பாதியை கொடுத்துருவாங்க. எல்லாத்துலயும் லாபத்திலையும் பங்கு, நஷ்டத்திலையும் பங்கு என்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மதீனாவுக்கு வந்த பிறகு சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வந்த பிறகு என்ன செஞ்சாங்கன்னா, இவங்க ஒண்ணும் இல்லாம இருக்கிறாங்க, வெளியூர்ல இருந்து வந்தவங்க. உள்ளூர் வாசிகள் என்ன செய்யறாங்க, அவங்க கொஞ்சம் நிலப்புலம் வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஜாயிண்ட் பண்றாங்க. எப்படி ஜாயிண்ட் பண்றாங்க, இந்த நிலப்புலம் தோட்டத்தோட வச்சிருக்கீங்க, நீங்க என்ன பண்ணுங்கன்னா இவங்கள்ட்ட கொடுங்க, அதை இவங்க உழைக்கட்டும், நிலம் உங்களுதா இருக்கட்டும், நிலம் தோப்புல உங்க தோப்பா இருக்கட்டும், இவங்க உழைக்கட்டும், பாதி பாதி எடுத்துக்கிறங்க, பங்கு வச்சுக்கிறங்க அப்படின்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸ்லீப்பிங் பார்ட்னர் அவங்க ஆக்குறாங்க. அவங்களே வேலை செஞ்சுட்டு நீ ஒதுங்கி இருந்துக்க, நீ அவன் பொருளா இருக்கட்டும், இவங்க வேலை செய்யட்டும், ஆளு கொஞ்சம் பிரிச்சு எடுத்துக்கிறங்க அப்படின்னு சொல்லி முஹாஜிர்களையும் அன்சாரிகள்ல வசதி உள்ளவங்களை இப்படி கோர்த்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிச்சிருக்கிறாங்கங்கிற செய்தியை புகாரில 2630வது ஹதீஸ்ல இருக்குது. இதையும் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் என்ன இல்ல, தப்பு கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தப்பு கிடையாது. இதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த ஹராமான விஷயங்கள்ல தள்ளுபடி விலை கொடுக்குறாங்க இல்லையா, இதுல எல்லாம் கேள்வி கேட்க தேவையில்லை. 100 ரூபாய் பொருளை ஒரு 50 ரூபாய் கொடுப்பான், சும்மாவும் கொடுப்பான். ஏற்கனவே சொன்னதுல உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஒருத்தன் அவனுடைய பொருள் அவன் எவ்வளவு கொண்டாலும் கொடுப்பான். அதுல என்ன செய்யறாங்க, ஃப்ராடு பண்றாங்க. என்ன ஃப்ராடு பண்ணுவாங்க, நேற்று வரைக்கும் 100 ரூபாயா போட்டு ஸ்டிக்கர் பிச்சுப்படி 200 ரூபாய் ஒட்டி 100 ரூபாய்க்கு தருவாங்க. அது நேற்று வரைக்கும் அதுல ஸ்டிக்கர் 100 ரூபாய் தான் ஒட்டி இருக்கு. இன்று முதல் ஆடி தள்ளுபடின்னு போட்டு என்ன செய்வாங்க, ஸ்டிக்கர்லாம் பீங்கடான்னு சொல்லிட்டு புது ஸ்டிக்கர் எடுத்து 100 ரூபாய் ஜாமான்ல 200 ரூபாய் ஒட்டி நீங்க போய் கேட்டா 100 ரூபாய் தான் தருவாங்க. வணங்குதா? அது ஏமாத்துறது. நிஜமாகவே ஒருத்தர் என்ன செய்யலாம், எல்லாரும் இப்படி செய்யல, இப்படி செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். சில பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பழசா போனா அது மார்க்கெட் இருக்காது, டிசைன் எல்லாம் போயிருக்கும். ஒரு ஜவுளி கடையை பொறுத்த, குறிப்பா ஜவுளியை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல டிசைன்லாம் மக்கள் எடுத்துட்டு போயிருப்பாங்க, தேங்கி கிடக்கு வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி டிசைனா இருக்கும் பொழுது நிறைய சம்பாரிச்சிட்டோம், இதை தள்ளி விட்டாதான் ஃப்ரெஷ்ஷா நல்ல டிசைன் போடலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தள்ளுபடி செஞ்சு கொடுத்தால் அது வியாபாரியுடைய உரிமை. அசலு கீழே கூட கொடுப்பாரு, சும்மா கூட கொடுப்பாரு. ஒரு புடவை 100 ரூபாய்க்கு எடுத்துக்கிறங்கிறது போல 10 ரூபாய் கூட எடுக்க சொல்லுவாரு. அப்ப அதெல்லாம் தப்பு கிடையாது. இலவசமா கூட கொடுப்பாரு, ஒன்னு எடுத்தா ஒன்னு ஃப்ரீம்பாரு. அது அவருடைய உரிமையில. ஒரு வியாபாரி சும்மா கொடுக்கலாம், லாபம் வைக்கலாம், லாபம் வைக்காம இருக்கலாம். அதை போய் எந்த வகையில வட்டி நித கூடாதுங்களா, ஏமாத்துறாரு அவரு. ஏமாத்தலையே, 50 ரூபாய்க்கு தர்றாரா இல்லையா? ஏமாத்துறேன் எப்ப வரேன், அவரே 50 ரூபாய் விலை போட்டுட்டு அது அந்த தள்ளுபடிங்கிற பேர்ல 100 ரூபாய் ஆக்கி அப்புறம் 50 ரூபாய் ஏமாத்துறான்னு அர்த்தம். நீ பாதி போய் சொல்ற, உள்ளதையே சொல்லி பாதியை தள்ளுபடி கொடுத்தா என்ன, அது எந்த விதமான தப்பும் கிடையாது. தள்ளுபடி பண்றதெல்லாம் எந்த வகையில என்ன செய்யாது, மோசடியில வராது. அப்ப இந்த வட்டி அடிப்படை நம்ம விளங்கிக்கிட்டோம். அது 3 அடிப்படை சொல்லியிருக்கோம். ஒன்னு, பிறர் பொருள் நமக்கு ஹராம். ரெண்டாவது யாரையும் ஏமாத்தி நமக்கு வறுமையானால் அது ஹராம். 3வது வட்டி வறுமையானால் ஹராம். இந்த 3 விஷயம் முடிஞ்சிருச்சா? அடுத்த ஒரு அடிப்படை, 4வது அடிப்படை என்னன்னு கேட்டா, எது பொருளாதாரம் சம்பாதிப்பதற்குரியதாக இல்லையோ, எந்த பொருளும் விற்கப்படுவதோ வாங்கப்படுவதோ இல்லாம ஒரு மூட நம்பிக்கையை, மக்களுடைய அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு சம்பாதிக்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரியான எல்லா சம்பாத்தியமும் என்னது, மந்திரிக்கிறாங்க. நீ என்ன கொடுத்தா, என்ன வாங்கினா, ஒண்ணுமே கொடுக்கல, நூல் முடிஞ்சு போடுறாங்க. நீ என்ன கொடுத்த, நூலை தானே கொடுத்த, நூலுக்குள்ள காசு வாங்க, 10 காசு இருக்குமா நூலு? அப்ப நூலை வெறும் நூலுக்கு ஒரு காசு, முடிஞ்ச உடனே என்னமோ இருக்குங்கிறான. இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி ஒரு ஆன்மீக நம்பிக்கையை வைத்துக் கொண்டு, மக்களுடைய மூட நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டு பலவிதமான வியாபாரங்கள், பிசினஸ்கள் நடக்கிறது. அந்த மாதிரியான அது என்னென்னலாம் அடங்குறது எல்லாமே என்னவாயிரும், ஹராமாயிரும். அது மாதிரி என்னென்ன இருக்குன்னு ஒரு லிஸ்ட் மாதிரி என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதுகளை 4வது அடிப்படையை பார்த்துக்கிறோம். 3 அடிப்படை உங்களுக்கு சொல்லியாச்சு. 4வது அடிப்படையை தலைப்பு மட்டும் சொல்லியிருக்கோம். 4வது அடிப்படை என்ன, எது மெட்டீரியலாக இல்லையோ, எது விற்பனைக்கு உரிய பொருளாக இல்லையோ, எதுல ஏமாற்ற ஒண்ணும் இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி சித்தரிக்கப்படுகிறதோ, அந்த மாதிரியாக உள்ளதுக்கெல்லாம் பணம் வாங்கினாங்கன்னா அது என்னவாயிரும், அதெல்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட பொருளாதாரமாயிரும். அது சம்பந்தமான விவரங்கள் நாளைக்கு பார்க்கலாம்.